வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் சுவையில் நல்ல ஒரு அருமையான வெஜ் புலாவ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் புலாவ் கூட பார்த்திங்கன்னா வெஜ் இல்லை நான்வெஜ் கிரேவி கூட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதிகமாக மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புலாவு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். கிரேவி ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ புலாவ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இந்த ரைஸை ஊற வச்சுட்டு செய்யும் போது தான் சாதம் நல்லா சாஃப்டாக பொலன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா காஞ்சி வரட்டும் நெய்யும். இப்போ இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிப்பு ஜாமான்னு பார்த்திங்கன்னா சின்னதாக 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா இது சாய் ஜீரான்னு சொல்லுவாங்க. பிரியாணிக்கு சேர்க்கும் போது நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இது இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உள்ள ஜீரகமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதுக்கு மசாலா ஜாமான் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த அளவு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா இதோட ஃப்ளேவர் இறங்கணும். நமக்கு வேறு எதுவும் மசாலா நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா வாசம் இறங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த புலாவுக்கு வெங்காயத்தோட நேரம் மாறக்கூடாது. நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நம்ம வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அந்த புலாவுக்கு. நம்ம வேறு எதுவும் மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதையும் சேர்த்து நல்லா 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கணும். ஒரு கேரட் இது போல் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு அரை கப் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா ஊற வச்சு வேக வச்சுட்டு சேர்க்கணும். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அப்படிங்கிறதுனால டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து வெஜிடபிளை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நமக்கு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம் அப்படின்னாக்கா சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதே போல் இதை கலந்து விடும் போது பார்த்திங்கன்னா லேசாக கலந்து விடுங்க. ஊறி இருக்கிறதுனால அரிசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போட்டு வேகமாக கலரக்கூடாது. லைட்டாக இது போல் மெதுவாக கலந்து கொடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி வச்சுக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புதினா அப்புறம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தயிர், பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி எந்த மசாலாவும் கிடையாது. இது மட்டும்தான். இப்போ இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். நான் இந்த டம்ளரால் தான் அளந்து எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா உடனே நம்ம குக்கர் மூடி போடக்கூடாது. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. குக்கர் மூடி போட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சாலே போதும். சாதம் நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக வெந்துடும். நான் இன்றைக்கி இதை தம்மில் போட போகிறேன். நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு நல்ல டைட்டான ஒரு மூடி போட்டு மேலே வெயிட் வைக்க போகிறேன். தம்மில் போடும்போது இன்னுமே சாதம் ரொம்ப அருமையாக நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா அருமையாக உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நான் குக்கரை தான் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உடனே குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி விட்டுட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹீட்லேயே நல்லா சாதம் வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம் பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதத்தை கலந்து விட்டுக்குவோம். காய்கறியும் சரி சாதமும் சரி நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா அடியிலேருந்து சாதத்தை இது போல் உதுத்து விட்டு கலந்து விடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நம்மளோட வெஜ்ஜு புலாவ் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல்
நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப அருமையாக வரும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் புலாவ் பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்ற நீங்களாக இருந்தாக்கா காளான் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட சொன்ன டிப்ஸோட இந்த புலாவ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.